என்ன கத்தியும் கைமா நிக்கிறேன்னு பாக்குறீங்களா? பயப்படாதீங்க, சமையலுக்கு நேரம் ஆச்சு, அதனால வெங்காயம் கட் பண்ண போறேன். அதுக்கு முன்னால உங்க எல்லாருக்கும் ஒரு ஹாய். அப்புறம் சேனலுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட அன்பான வரவேற்புகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல என்னோட பேச்சு முக்கியமா உச்சரிப்பில் ஏதாவது பிழை இருந்தா கண்டுக்காம விட்டுருங்கப்பா. பல்லு ஒண்ணு இப்ப விழுகவா அப்ப விழுகவான்னு என்னை பயமுறுத்திட்டு இருக்கு. முன் வரிசையில ஒரு சின்ன பல்லு இருக்கும் எனக்கு. எதையாவது அதுல வச்சு கடிச்சிட்டோம்னா உடனே கோச்சுக்கிட்டு நான் விழுந்துருவேன் அப்படின்னு கிளம்பிரும். அதே மாதிரி இன்னைக்கு நடந்து போச்சு. அப்படி என்ன நீ கல்லையா கடிச்சேன்னு கேப்பீங்க. அப்படிலாம் இல்லைங்க, வெள்ளரிக்காய் சாப்பிட்டேன். இந்த சட்டி பானையில தான் இன்னைக்கு சோறு செய்ய போறேன். அட பாவீங்களா, 3 பேரும் சேர்ந்து மூட்டை அரிசியை காலி பண்ணிருவீங்க போல. அப்படின்லாம் தப்பா நினைச்சிடாதீங்க. இன்னைக்கு எங்களோட ஆனிவர்சரி. அதை எங்க கூட செலிப்ரேட் பண்றதுக்கு இன்னொரு ஃபேமிலி எங்க வீட்டுக்கு வராங்க. நான் எல்லாத்துக்கும் சேர்த்துதான் சமைச்சிட்டு இருக்கேன். என் மாமியார் என் வாழ்க்கையில போட்ட ஒரே ஒரு கண்டிஷனையும் அச்சு பசங்காம அப்படியே ஃபாலோ பண்ணி என் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கேன். அடுப்புல அவ்வளவு பெரிய சட்டி பானையை பார்த்ததுக்கு அப்புறமும் அது என்னன்னு கேட்க போறீங்களா என்ன? சமையல நீ எப்படியோ பண்ணிக்கோ, ஆனா சோறை மட்டும் வடிச்சுதான் சாப்பிடணுங்கிறது தான் அந்த கண்டிஷன். எங்க எல்லாருக்கும் சேர்த்து பார்த்தாலும் இந்த சட்டி பானை பெருசுதான். ஆனா என்ன பண்றது, அளவான பாத்திரம் என்கிட்ட இல்லையே. இந்த பானையோட தலை வரலாறு இந்தியால ஆரம்பிச்சு ப்ரூனேல முடிஞ்சிருக்கு. ஒரு டைம் இந்தியால இருந்து எனக்கு பார்சல் வந்துச்சு எங்க அம்மா வீட்டுல இருந்து. பிரிச்சு பார்த்தா உள்ள இந்த சட்டி பானையே இருந்தது. எங்க அம்மா உடனே நான் போன் பண்ணி என்ன மாதிரி இவ்வளவு பெருசா எதுவும் அனுப்பி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு எங்க அம்மா சொன்னாங்க, உன் மாமியார் தான் எனக்கு போன் பண்ணி உள்ள ஒரு பாத்திரத்தை வச்சு விட சொன்னாங்க. 4 பேர் உங்க வீட்டுக்கு வந்தா நீ சமைச்சு போடணுமாமே அப்படின்னு சொன்னாங்க. ஏமா 4 பேரும் தானமா சொன்னாங்க, ஏதோ நீ டெய்லி அன்னதானம் ஆக்கி போட சொன்ன மாதிரி ஏமா இவ்வளவு பெருசு அப்படின்னு அன்னைக்கு கேட்டேன். ஆனா இது யூஸ்ஃபுல் தாங்க. எப்பயாவது அக்கேஷனலா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு இன்வைட் பண்ணும்போது எங்க அத்தை ஞாபகமா இதை எடுத்து நான் சமைச்சிருவேன். நல்ல விஷயங்கள் எங்க இருந்தாலும் யார்கிட்ட இருந்தாலும் அப்படியே காந்த மாதிரி இழுத்து புடிச்சு வச்சுக்கணுங்க. அப்பதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். அப்படி எங்க அத்தை கிட்ட பார்த்த ஒரு விஷயத்தை தான் நான் இப்ப உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். எங்க அத்தை, அதாவது என்னோட மாமியார், வீட்டுக்கு யாராவது வந்தா சாப்பிடாம அனுப்பவே மாட்டாங்க. நான் இந்தியா போயிருந்தப்ப மதுரையில இருக்க எங்க வீட்டுல இருந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எல்லாரும் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்க தெருவுல இந்த கீரை விக்கிறவங்க, பழங்கள் விக்கிறவங்க யாராவது வருவாங்க. அவங்கள பார்த்த உடனே எங்க அத்தை மோரோ இல்ல கம்மங்கூழு இல்லைன்னா பச்சை தண்ணியாவது எடுத்துட்டு கீழே போயிருவாங்க, வெயிலுக்கு அவங்களுக்கு குடிக்க கொடுக்கறதுக்காக. அதுவும் குழந்தைங்க எதுவும் கிராஸ் பண்ணா போதும், அவங்க வீட்டுக்கு வரணும்னு தேவையில்ல, தெருவுல அப்படி போனாவே போதும், உடனே டக்குன்னு இட்லி செஞ்சு பால் காய்ச்சி அதுல ஊத்தி ஜீனி போட்டு ஊற வச்சு அப்படியே எடுத்துட்டு போயிருவாங்க. எங்க வீடு மதுரையில கொஞ்சம் மெயினா அதாவது சிட்டிக்குள்ளதான் இருக்கும். மேக்சிமம் டே டைம்லாம் வீடுகள் எல்லா வீடுமே வந்து பூட்டி தான் இருக்கும். ஈவினிங் டைம் கூட அப்படி குழந்தைங்க எல்லாம் வெளியே பார்க்க முடியாது. ரொம்ப ரேரா எப்பயாவது வருவாங்க. அந்த மே மந்த், ஏப்ரல் மே மந்த் லீவு அப்ப பாக்கணுமே எங்க அத்தைய வேலை மணக்கிட்டு இந்த காரம் எல்லாம் கம்மி பண்ணி சமைச்சு எடுத்துட்டு போய் குழந்தைங்களுக்கு எல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருப்பாங்க. இப்ப நாங்க ஃபாரின்ல இருக்கோம். அப்படி யாரும் பெருசா வீட்டுக்கு வர போறது இல்ல. ஊர்ல இருக்க மாதிரி சொந்த பந்தம் அப்படி எல்லாம் வரமாட்டாங்க. எப்பயாவது 1-2 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு போவாங்க, அவ்வளவுதான். அதனால எங்களுக்கு பெரிய பாத்திரம் எதுவும் தேவைப்பட போறது இல்ல. ஆனாலும் இப்படிப்பட்ட அம்மாவுக்கு பிள்ளையா இருந்துகிட்டு இந்த அளவு ஒரு பாத்திரத்தையாவது வீட்டுல வச்சுக்கிறதுல ஒன்னும் தப்பு இல்லையே. அட என்ன குறைஞ்சு போச்சுங்கிறேன். இன்னைக்கு நான் என்ன சமைச்சிருக்கேன்னு சொல்லவே இல்லையே. இன்னைக்கு சமையல் கொஞ்சம் ஷார்ட் தாங்க. வெள்ளை சோறு, சிக்கன் குழம்பு, பெப்பர் சிக்கன், முட்டை, அப்புறம் எங்க ஆனிவர்சரி இன்னைக்குல, அதனால அதை தித்திப்பா கொண்டாடுறதுக்கு கொஞ்சம் சேமியா பாயாசம் செஞ்சிருக்கேன். என்ன பிரியாணி எல்லாம் செய்யலையா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு தெரியுது. இங்க பாரு, நீ வச்சிருக்க 1.5 சேனலுக்காக அதுல வியூஸ் வரணுன்றதுக்காக பிரியாணி செய்ய போறேன்னு கிளம்பாதான். ஏன்னா அதை நாங்க தான் சாப்பிடணும். எங்களுக்கு இன்னைக்கு வெள்ளை சோறு சாப்பிடணும் போல இருக்குன்னு காலையிலேயே கண்டிஷனா கட்டளை வந்துருச்சு எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் 2 பேர்கிட்ட இருந்து. ஆஹா, நம்ம ஃபன் ஸ்பாட் ப்ரூனே சேனல் தாக்கப்பட்டது. என்ன வேணும்னு சொல்ல வேண்டியதுதானே. அதை விட்டுட்டு 1.5 சேனல் 2 சேனல்னு எப்ப பார்த்தாலும் நம்ம சேனலை தாக்கி பேசுறதே உங்களுக்கு பழப்பா போச்சு. நல்லா இருக்கா? என்ன சாப்பிடுறீங்க? என்ன சாப்பிடுறீங்க? சரி, சோறு. அப்புறம் முட்டை மட்டும் சாப்பிடுறீங்களா? அப்ப இந்த சிக்கன்ல யாரு சாப்பிடுறது? ஏப்பா சிக்கன் சாப்பிடுறேன் மம்மி. சொல்லுங்க. முட்டை மட்டும் சொல்லி ஒருத்தர் சிக்கனும் சாப்பிடுறான். அதை கேட்டதுக்கு சிரிக்கிறான். என்னோட பல் புராணத்தை பாதியோட விட்டனே, அதை பத்தி பேசுவோமா? இங்க பாருங்க, முட்டை பாக மட்டும் தான் முடியும், இன்னைக்கு சாப்பிட முடியாது. வெள்ளரிக்காய் சாப்பிட்டதுலாம் ஒரு குத்தமாடா? வெள்ளரிக்காவா சாப்பிடுற, நான் இன்னைக்கு கீழே விழுந்துருவேனே அப்படின்னு அந்த பல்லு சொல்லிருச்சு. இவன் வேற சாப்பிட சொன்னா வெளியே ஓடி போய் பாத்துட்டு வந்துட்டு இருக்கான். இன்னைக்கு ஒரு ஃபேமிலி எங்க வீட்டுக்கு வராங்கன்னு சொன்னதுல, அவங்க எப்ப வருவாங்கன்னு சொல்லிட்டு வெளியே போய் டோர் ஓபன் பண்ணி பாத்துட்டே இருக்கான். அந்த ஃப்ரெண்டு ஃபேமிலி வர லேட் ஆகும்னு கால் பண்ணி சொல்லிட்டாங்க. அவங்க ஈவினிங் தான் வராங்களாமா. இவன் அதுக்குள்ள டோரை ஓபன் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சுட்டான். நம்ம பல்லு இருக்க நிலைமையில சிக்கன் எல்லாம் சாப்பிட முடியாதுன்னு நேத்து வச்ச சின்ன வெங்காய புளி குழம்பு இருந்துச்சு. எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வந்த உடனே சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் சும்மா உட்காந்துட்டு பேசிட்டு டிவி பார்த்துட்டு இருந்தோம். எங்களுக்காக கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கேக் கட்டிங் எல்லாம் நடந்துச்சு.
கேக்க ஓபன் பண்ணதுதான் தாமதம். அந்த வாண்டுகள்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கேக்க. அதனால அவசரமா ஒரு கேக் கட்டிங்க போட்டோம். எங்க பக்கத்துல இருக்காங்களே இவங்களெல்லாம் பார்த்தா கேக் கட் பண்ண வந்த மாதிரியா தெரியுது. நீங்க ஆனிவர்சரிய கொண்டாடுங்க, கொண்டாடாம போங்க அப்படின்னு 3 பேரும் கேக்கு மேல உள்ள டெக்கரேஷன் எல்லாம் தனியா கழட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. ஓகே டாடிக்கு ஊட்டி விடுங்க. எடுத்துக்கலாம். ஆளுக்கு எவனுக்கு என்னென்ன எல்லாரும் தள்ளிக்கோங்க தள்ளிக்கோங்க தள்ளிக்கோங்க. கேக்க கட் பண்ணிட்டீங்கல்ல, போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துட்டீங்கல்ல. ஆமா, நீங்க 2 பேரும் இன்னும் ஏங்க உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு மட்டும் தான் எங்களை இவங்க கேட்கல. நாங்க இருக்கும்போது அந்த கேக்கு முழுசா இருக்கிறதா, அப்ப எங்களுக்கு என்ன மரியாதைன்னு ஆளுக்கு ஒரு பக்கமா அந்த கேக்கை அட்டாக் பண்ணி குதிரை வச்சதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு எல்லாம் நிம்மதியா இருந்திருக்கும் போல. இவங்க பண்ணி வச்ச இடிபாடுகளுக்கு நடுவுல இருந்து ஒரு சின்ன பீஸை எடுத்து நாங்க எங்க ஆனிவர்சரிய கொண்டாடிக்கிட்டோம். சப்ஸ்கிரைபர்ஸ் இந்தாங்க, உங்களுக்கு கேக் வேணும்ல, இந்தாங்க இந்த பீஸ் உங்களுக்கு தான். என்னது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கா? நான் ஒருத்தன் இங்க இருக்கையில நீ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு என் பையன் அதை வாங்கி வாயில போட்டுக்கிட்டான். சரி, உங்க சார்பா அவன் சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு ஒரு கிஃப்ட் பிரசன்ட் பண்ணிருந்தாங்க. அது என்னன்னா, என் சேனலுக்கு யூஸ் ஆகுற மாதிரி மைக் ஒண்ணு பிரசன்ட் பண்ணிருந்தாங்க. என்ன ஊட்ட உள்ள இருந்து அந்த கேக்ல வந்து அந்த ஈரப்படம் அதனால ஆமா அது சாப்பிடறதுக்கு ஈஸியா இருக்கும். இது சாப்பிட்டோட வாய் தொட்டே கவிது. செலிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்ச உடனே எல்லாருமா சேர்ந்து ஒரு பார்க்குக்கு போனோம். அங்க பசங்க கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு கிளம்புனாங்க. அவங்களுக்கு பாபாய் சொல்லிட்டு அப்படியே நாங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளவுதாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்க எல்லாத்தையும் பாக்குறேன். பாபாய்.